வணக்கம். வணக்கம். வணக்கம் தம்பி. என்ன வேணும்? பெண்கள் பாதுகாப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டுல? எங்கிட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியும்? எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியை கம்பேர் பண்ணிலும் இப்ப வந்துட்டு பெண்கள் பாதுகாப்பு நல்லாவே இருக்கு. 200 ரூபாய் வந்துரும் இன்னைக்கு, கவலைப்படாதீங்க. லட்சக்கணக்கா 400 ரூபாயா கொடுத்துடலாம், விடுங்கண்ணே. ஏன்னா நான் இப்ப கோயம்புத்தூர்ல இருந்து இன்டர்வியூக்கு சென்னை வந்திருக்கேன். அப்படின்னா தான் டிக்கெட் எடுக்காம கக்கூஸ்லயே உட்காந்து போறது. கக்கூஸ்லயா விஷன்ஸ் பார்க்கும்போதோ அவ்வளவு கிரைம் நியூஸ் வருது. அதுல வந்து எல்லா விதமான குற்றங்களும் இருக்கு. அப்போ அது நம்ம எப்படி அதை வந்து சேஃபா இருக்குன்னு எடுத்துக்க முடியும்? இப்படி திடுதிப்புன்னு கேட்டா எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலையே. 2 நாள் கழிச்சு கேட்டா மட்டும் சொல்லிடுவாரு. நீங்க வந்து இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஃபெமிலியாரிட்டி இருக்கு, தெரிஞ்ச முகம் நீங்க. அறிவு கட்ட முண்டோம் அவன் என் மூஞ்ச பார்த்து வாந்தி எடுக்கிறான். குற்றங்கள் குறைவா இருக்கு அப்படிங்கறதையுமே தாண்டி குற்றங்களுக்கு சீக்கிரமான ஆக்ஷன்ஸ் எடுக்கப்படுது அப்படிங்கறதுதான் உண்மை. என்னம்மா இப்படி குழப்புறீங்களேம்மா? நீங்க தானே குழப்புறீங்க. கடந்த ஆட்சியில வந்து இப்ப இருக்க ஆட்சியை விட கொஞ்சம் டிலே ஆயிருக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கிறதுன்னு சொல்றீங்க. அதுக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் காரணம் அப்படிங்கறத என்னோட கருத்து. போதும் ஜஸ்டிஸ் கிடைக்கிறது லேட் ஆகுதுன்னா அதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி. நிச்சயமா இன்னைக்கு அதை விட பெட்டரா கிடைக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் மு.க. ஸ்டாலின். ஆனா சோசியல் மீடியால ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை மட்டும் ஏன் விஜய் நோக்கி கேள்வி கேட்கறீங்க? அவர் தொண்டர்கள் தானே பண்றாங்க. இல்ல சட்ட ஒழுங்கு யார் கையில இருக்கு? கைது செய்ய வேண்டியதோ இல்ல வழக்கு பதிவு செய்ய வேண்டியதோ விஜயா? என்னாச்சு? வாட்ஸ் கோயிங் ஆன்? விஜய் தான் தமிழ்நாட்டுடைய ஹோம் மினிஸ்டரா? இல்ல, பதிவு செஞ்சது நான் விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஆஃப் டிவிகே மேல. பயந்தோரி பல இருக்காங்க. பயந்தாங்குழி பக்கோடா டேய் போடா. பயந்தோரி எல்லாம் பயந்தவனா இருக்காங்க. அவங்க செய்யற நல்லதுக்கும் அவர் தான் பொறுப்பு, அவங்க செய்யற தீய விஷயங்களுக்கும் அவர் தான் பொறுப்பு. ஆப்வியஸா டேய் சரியான மக்களாவ மக்கா. விஜயிடமிருந்து ஒரு அறிக்கை வரணும்ன்றது தேவையா, இல்ல ஆன்லைன்ல ஒரு அபியூஸ் பண்றாங்கன்னா அவங்க மேல நடவடிக்கை தேவையா? இங்க ரெண்டுமே தேவை. இதெல்லாம் நடக்காது தம்பி, நடக்காது கண்ணு. இல்ல இருங்க, நானும் வந்துட்டு தாவேக்கால இருந்து வெளியில வந்து 2 மாத காலம் ஆச்சு. நம்பிக்கை துரோகிகளா எவ்வளவு தந்திரமா இருக்காரு பாத்தீங்களா? எத்தனை கட்சி தலைவர்கள் இதுக்கு அறிக்கை கொடுத்திருக்காங்க? இல்ல நீங்க சார்ந்திருக்கிற கட்சியில இருந்து இந்த மாதிரி ஏதாவது அறிக்கைகள் கொடுக்கப்பட்டிருக்கா? அப்படி கேளு. சொல்லுடைய கருப்புட்டி தாங்கவே உண்மையில கொடுக்கல உம்மா தெரியாது. திமுகவை கிரிட்டிசைஸ் பண்ணி நான் பேசின காலங்கள் உண்டு. தாவேக்கால இருக்கும்போது திமுகவை கிரிட்டிசைஸ் பண்ணி பேசின காலங்களும் உண்டு. இது நீ செருப்பு கட்டி அடிச்சுக்கலாம்பா, அசிங்கப்படுத்த என்னப்பா கருத்தியல் எதை சொல்றீங்க நீங்க? புசி ஆனந்த் ஒரு வார்த்தையை தவறா ப்ரொனவுன்ஸ் பண்றாரு, அத நீங்க ஒரு மாதிரி கிண்டல் கேலி பண்றீங்க. அது எப்படி கருத்தியலான ஒரு போரா இருக்கும்? மனசாட்சி கழட்டி முடியலடா போட்டீங்க. இதுக்கு முன்னாடி நான் கருத்தியலா போட்டதுக்கு எனக்கு கருத்தியலான ரிப்ளையா வந்தது. இப்ப நான் விர்ச்சுவல் வாரியர்ஸ் மாதிரி அவதூறான வார்த்தைகளை எதையுமே போட்டு திரு புஷி ஆனந்த் அவர்களை ட்வீட் பண்ண கிடையாது. விஜய் நாங்க கேவலமா மாஃப் பண்ண கிடையாது, அவரை வந்துட்டு அவதூறான வார்த்தை பயன்படுத்த கிடையாது. உண்மைமா சத்தியமா. நானும் இப்ப எனக்கும் மீன் போடுறாங்க, நான் மீன் ட்ரோல் பண்ணல அப்படின்னு சொல்ல வரல. நிறைய யூடியூப் சேனல்ஸ் பண்றாங்க, நிறைய சோசியல் மீடியாஸ் பண்றாங்க. அதுல பெரும் பருத்துக்கு ஒண்ணு இல்லனா. என்னோட கேள்வி, ஏன் ஆபாசமான கமெண்ட் பண்றீங்க அப்படிங்கறதான். கருத்தியல் ரீதியா என்னென்ன கேள்விகள் நீங்க கேட்டீங்க டிவிகே சைடுல? கருத்தியல் ரீதியா நான் கருத்தியல் ரீதியா என்ன கேட்கல. என் ட்விட்டர் பேஜ் எடுத்து பாருங்க. யாருங்க இவரு? அடி முட்டாள் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா தடி முட்டாளை இப்பதான் பாக்குறேன். திமுகவை கிரிட்டிசைஸ் பண்ணும்போது திமுகவோட ஐடியாஸ்ல இருந்து வந்தது எனக்கு 10 15 அந்த மாதிரி தான் வந்திருக்கும். ஐயோ, ஆனா இங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு ஒரு கடலே இருக்காங்க. பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல. திமுகல உடன்பிறப்புகள்னு எல்லாரையும் சொல்லுவாங்க. ஸ்டாலின் அவர்களோட போட்டோவோ கலைஞரோட போட்டோவோ வச்சுக்கிட்டு யாரோ ஒருத்தர் நான் மறுபடியும் சொல்றேன், நான் மறுபடியும் நம்ம விட்டு நம்ம கிட்டே போடுறேன் ஆரம்பிச்சிட வேண்டியதான். அப்படின்னா அதுக்கும் ஒரு அறிக்கை வெளியிட வேண்டியதானே? வெளியிடுறதுல ஒரு தப்பும் ஆயிடாது. ட்வீட்டுக்கெல்லாம் அறிக்கை விடுறதுதான் ஒரு கட்சி. வைஷ்ணவி பண்றது You are totally wrong. ஒரு பிக்சர் கூட வைக்க முடிய மாட்டேங்குது, டிபி பிக்சர். ஏன் கேட்டா அதை எடுத்து மார்க் பண்றாங்க. அதெல்லாம் விஜய் ஆதரவாளர்களா பண்றாங்க. சரி, அப்படி பண்ணல அப்படின்னா அதுக்கு ஒரு அறிக்கை வெளியிட வேண்டியதானே? இவர் வேற லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்காரு. எல்லாருக்குமே ஆன்லைன்ல அபியூஸ் நடக்குது, அதை யாரும் மறுக்கல.
அதுக்காக நீங்க பேசுறீங்களான்னு கேக்குறேன். நிச்சயமா அதுக்காக தாங்க பேசிட்டு நீங்க இருக்கேன். வந்து இன்னைக்கு ஆளுங்கட்சியை தாங்க கேட்கணும். சண்டாளா நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? இல்ல ஒரே கேள்வியை ரிப்பீட்டடா எல்லா இன்டர்வியூலயும் முன்வைக்கிறீங்க. இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இவ்வளவு நேரத்துல நீங்க அது ஒண்ணுதான் வைக்கிறீங்க. இதுதான் ஆளுங்கட்சி உங்களுக்கு கொடுத்த அசைன்மெண்டா? யோ என்ன கேள்வி கேக்குற நீ? அதான் 1000 தடவை சொல்லிட்டேன்ல. ஒரு அறிக்கை வெளியிட வேண்டியதானே? இல்ல விஜய நீங்க கேள்வி கேட்கணும். இது விஜய் வெர்சஸ் வைஷ்ணவின்றதுதான் சோசியல் மீடியால. விஜய் மட்டும் கேள்வி கேட்கலையே, நான் பாஜகவையும் தான் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். என்னோட கமெண்ட்ஸ் ஸ்க்ரால் பண்ணா 5 கமெண்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னா அதுல 4 கமெண்ட்டுமே விர்ச்சுவல் வாரியர்ஸ் நீங்க ஒரு நாளைக்கு ஒரு 10 ட்வீட் போடுறீங்கன்னா அதுல வந்து 8 ட்வீட் விஜய் பத்தி தான். பயப்படிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. சொன்ன மாதிரி இன்டர்வியூஸ்ல ஆப்போசிட்ல இருக்கிற ஹோஸ்ட் ஒருவேளை பாஜகவை பத்தி கேட்கல, அதனால நான் சொல்லல அப்படிங்கிற. சரி, பாஜக தரப்புல இருந்து எப்படி இருக்காங்க சோசியல் மீடியால? அவங்க அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. சோசியல் மீடியால ரொம்ப டிக்னிஃபைடா கண்ணியமா நடந்துக்கிற கட்சி தொண்டர்கள்னு யாரை பாக்குறீங்க? அப்படி யாருமே கிடையாது. கடல்லே இல்லையா? இப்போ ஒருவேளை விஜய் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தும் இந்த பிரச்சனைகள் தொடர்ந்ததுன்னா அதை ஸ்டாப் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே. அவர் இது வரைக்கும் கொடுக்கலையே. போறீங்க அடுத்தது என்ன பண்ண? அல்ல, அது ஃபர்ஸ்ட் அவர் அந்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கட்டும், அதுக்கப்புறம் நான் என்ன ஸ்டெப் எடுத்து வைப்பேன் அப்படிங்கறத நான் சொல்றேன். அங்க இருந்து ஒரு ஸ்டெப்பாவது வரணும் இல்ல. ஆயிரடி வடக்கு மாச்சி வரைக்கும் போகுது, வீட்டை பாத்துக்க, நீ எதுவும் அடிச்சுட்டு போயிடாத. சீமான் அவரை பொறுத்த வரைக்கும் இருக்கிற பாசிட்டிவ் நிறைய படிச்சிருக்காரு. என்னவோ திடீர்னு ஒரு கருத்து சொல்லுவாரு, அடுத்த நாள் கேட்டீங்கன்னா வேற ஒரு கருத்தை மாத்தி சொல்லுவாரு. மாறி மாறி பேசுறீங்க. மாறல, நான் நாறிடுவோம். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நான் எவ்வளோ யோசிக்க வேண்டியிருக்கு பார்த்தீங்களா? அதான் பதில். ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாப்பீங்களா? பாப்பேன். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோல எனக்கு கல்ல எடுத்து அடிக்காம இருந்தா சரி. ஆல்ரெடி சோஷியல் மீடியாஸ்ல அடிச்சிட்டு இருக்காங்க. ஓகே, அவருக்கு ஏதாவது அவர் நிறைய குட்டி ஸ்டோரி சொல்லுவாரு. அவருக்கு ஏதாவது ஒரு குட்டி ஸ்டோரி ஏதாவது உங்ககிட்ட இருக்கா? நீங்க என்ன மறுபடியும் அடி வாங்க வைக்கிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் பண்றீங்களே. இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு சகல என் அடிய பார்த்தது இல்லையா? பார் என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. நீ எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அவருக்கு 2026 அவர் களத்துக்கே வரல. அவர் களத்துக்கு வந்தாதான் சொல்ல முடியும். உனக்கெல்லாம் பேசவே தெரியல. எலெக்ஷன்ல ஏதாவது அவர் எதிர்த்து போட்டியிடுற ஐடியாலாம் இருக்கா? ஐயோ, எனக்கு அந்த அளவுக்கெல்லாம் ஏஜ் எலிஜிபிலிட்டி இல்ல. அவர் எதிர்த்தெல்லாம் போட்டி இல்லைன்னா முட்டாங்க வந்து வச்சுக்கோங்க, புடுங்கிருப்பாரு. அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. வாய் என்ன வாயை வச்சுக்கிட்டு இது பேசுது. திமுக நீங்க இணைந்த பிறகு உங்களுக்கு பதவி கொடுக்கலன்னு வருத்தத்துல இருக்கீங்களா? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. நான் தாவேக்காலையும் அங்கீகாரம் கிடைக்கலங்கிற வருத்தம் எல்லாம் எனக்கு கிடையாது. நீங்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அது ஒண்ணும் கிடைக்காது. அமையாது, என் வயிற்றுல சும்மா விடாத பண்ணலாம். பார்த்து நல்லா இருந்துக்க. அப்புறம் வயிற்றுல தாவேக்கால என்னோட மக்கள் பணி அங்க தொடர முடியல. அதுக்கான ஒரு ஹிண்ட்ரன்ஸ் இருந்துட்டு இருந்தது. அது இல்லாம சுயமரியாதை அப்படிங்கறதும் அங்க கொஞ்சம் லேக் ஆயிட்டு இருந்தது. வாழ்றதே கஷ்டம், ஏன்டா வாழ்றாங்கிற மாதிரி இருக்குல்ல. தேங்க்யூ ஸோ மச்.